வந்து quasi-static process. Quasi-static process. Quasi-static process அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கான டெஃபினிஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Quasi-static process அப்படிங்கிறது an infinitely slow process in which the system changes its variable. The system அப்படின்னு நம்ம இங்க சொல்றது என்னன்னா thermodynamic system தான். The system changes its variables. Variables எது? Pressure, volume, temperature. Very slowly. Very slowly. ரொம்ப மெதுவா வந்து என்ன ஆகும் அப்படின்னா pressure, volume, temperature வந்து change ஆகும். So that it remains in thermal, mechanical and chemical equilibrium. With its surroundings. With its surroundings. So definition பாருங்க, an infinitely slow process in which the system changes its variables, pressure, volume, temperature very slowly, so that it remains in thermal, mechanical and chemical equilibrium with its surroundings. இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும்போது எப்படி நடக்கணும்னா ரொம்ப ஸ்லோவா வந்து நடக்கணும், ரொம்ப ஸ்லோவா நடக்கணும். எந்த அளவுக்கு ஸ்லோவா நடக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கும்போது இந்த சிஸ்டமோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர்லாம் ரொம்ப மெதுவாக தான் வந்து வேரி ஆகும். ஸோ அப்படி ரொம்ப மெதுவாக வேரி ஆகும்போது எப்படி இருக்கும்னா அந்த சிஸ்டம் வந்து சரௌண்டிங்ஸோட நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா தெர்மல், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம்ல வந்து இருக்கணும். அதுதான் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னர்ல ஏதோ சம் கேஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பிஸ்டன் வந்து ஃபிட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு மூவபிள் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மூவபிள் பிஸ்டன் இருக்கு அப்படின்னு வைக்கும்போது உள்ள வந்து கேஸஸ் இருக்கு. ஏதோ ஒரு ஐடியல் கேஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சப்போஸ் இந்த பிஸ்டன் மேல நம்ம ஒரு மாஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு வெயிட்டை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த பிஸ்டன் மேல வச்சோம்னா இந்த பிஸ்டன் வந்து ரொம்ப வேகமா இறங்கும். ஒரு வெயிட்டை வைக்கும்போது அந்த பிஸ்டன் வந்து ரொம்ப வேகமா இறங்கும். அப்படி இறங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிஸ்டனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். மற்ற அந்த சிஸ்டம்ல மற்ற பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த இடத்துல எல்லாம் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இங்க எல்லாம் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஸ்டனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். இங்க வந்து ப்ரெஷர் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். எப்போனா இது மேல நம்ம ஒரு வெயிட்டை வைக்கும்போது இந்த பிஸ்டன் ரொம்ப வேகமா கீழே இறங்கும். கீழே இறங்கும் போது பிஸ்டனுக்கு பக்கத்துல ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கிறதுனால மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து வேகமா நடக்குது. அப்போ இது எப்படி இருக்காது அப்படின்னா தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம்ல இருக்காது. சரிங்களா? அந்த சிஸ்டம் வந்து சரௌண்டிங்ஸோட தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம்ல இருக்காது. அப்போ வந்து இது வந்து ரொம்ப வேகமா நடக்கிற ப்ராசஸ். இந்த மாதிரி இல்லாம எப்படி இருக்கணும் அப்படின்னா வெயிட் வந்து நம்ம மேல வைக்கல, மெதுவா வந்து அந்த பிஸ்டனை வந்து நம்ம என்ன பண்றோம் கீழே வந்து இறக்கும். ஸ்லோவா வந்து அந்த பிஸ்டனை நம்ம கீழே இறக்கும். ரொம்ப மெதுவா வந்து கீழே இறக்கும். அல்லது வந்து என்ன பண்ணலாம், அந்த பிஸ்டனை மெதுவா வந்து மேல வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணலாம். பிஸ்டனை நம்ம கீழே இறக்கும் போது என்ன ஆகும், கம்ப்ரெஷன் வந்து உள்ள நடக்கும். அந்த பிஸ்டனை வந்து நம்ம மேல ஏற்றும் போது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கேஸ் வந்து நடக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னா ரொம்ப மெதுவா பண்ணணும். ரொம்ப மெதுவா பண்ணணும். பண்ணும்போது எப்படி இருக்கும்னா அந்த சிஸ்டமோட ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து ரொம்ப மெதுவா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சரௌண்டிங்ஸோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியம்லேயே வந்து இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். குவாசி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா செமி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு பொதுவா இங்கிலீஷ்ல. செமி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பாதி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையா இருக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து கம்ப்ளீட்டா நிலையா இல்ல, பாதி நிலையா இருக்கு அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல வந்து இந்த டேர்மை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாதி வந்து நிலையா இருக்கு. பாதி நிலையா இருக்கிறது அப்படின்னா என்ன,
வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகுது, பட் ரொம்ப ரொம்ப மெதுவா சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் ஃபார் குட் அப்ராக்சிமேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சரௌண்டிங்ஸோட நீங்க கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் இன் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் டன் டியூரிங் வால்யூம் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஒர்க் டன் டியூரிங் வால்யூம் சேஞ்சஸ். Work done in volume changes. So இதே மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்குவோம். இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கண்டெய்னருக்குள்ள ஐடியல் கேஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு பிஸ்டன் இருக்கு. சரிங்களா? ஸோ உள்ள வந்து ஐடியல் கேஸ் வந்து இருக்குது. உள்ள வந்து ஐடியல் கேஸ் வந்து இருக்குது. என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உள்ள இருக்கிற ஐடியல் கேஸ் வந்து சம்ஹவ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய ஐடியல் கேஸ் வந்து சம்ஹவ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா இந்த பிஸ்டன் வந்து என்ன ஆகும், மேலே ஏறுமா? ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இட் இஸ் டூயிங் சம் ஒர்க் ஆன் த பிஸ்டன், இல்லையா? ஸோ திஸ் கேஸ் மாலிக்யூல்ஸ் கான்ஸ்டியூட் த சிஸ்டம். இந்த இடத்துல வந்து சிஸ்டம்ங்கிறது இந்த ஐடியல் கேஸ் மாலிக்யூல்ஸ். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இட் இஸ் டூயிங் சம் ஒர்க் ஆன் த பிஸ்டன். அப்போ பிஸ்டன்ல வந்து ஒரு ஒர்க்கை பண்ணும்போது அந்த பிஸ்டன் வந்து என்ன ஆகுது, இட் இஸ் raised by some distance dx. சரிங்களா? ஸோ கம்பேர் பண்ணுங்க, இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா dx. சரிங்களா? உள்ள வந்து அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இங்க எக்ஸ்பேண்ட் ஆனதுனால அந்த பிஸ்டன் மூவ் ஆயிருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, dx அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். இங்க இருந்திருக்கு அந்த பிஸ்டன், இப்போ ரைஸ் ஆயிருக்கு dx அப்படிங்கிற ஒரு தூரத்துக்கு. அப்போ வந்து எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஒர்க் அப்படிங்கிறது இங்க எது பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த கேஸ் வந்து பண்ணிருக்கு. சரிங்களா? ஏன்னா கேஸ் வந்து ஒரு பிஸ்டனை மூவ் பண்ணிருக்கு. பொதுவா வந்து பிசிக்ஸ்ல ஒர்க் டன் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். பாடியில ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்போ அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நம்ம என்ன சொல்லுவோம், dw ஈக்குவல் டு f into dx அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ்ங்கிறது இங்க உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை ஏரியா. சரிங்களா? ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்டு dx. இப்போ இதுல dw is equal to pressure into area into dx. ஏரியா into dx அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு எடுக்கலாம். ஸ்மால் சேஞ்ச் இன் வால்யூம். ஏரியா into dxங்கிறது ஸ்மால் சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்ங்கிறது தான் p into dv. சப்போஸ் இந்த வால்யூம் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நடந்திருக்கு அப்படிங்கும் போது இனிஷியல் வால்யூம் vi அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், ஃபைனல் வால்யூம் வந்து vf அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இன்டகிரேஷன் லிமிட் வந்து vi to vf, இன்டகிரல் p dv. சரிங்களா? இன்டகிரேஷன் லிமிட் வந்து பாருங்க vi to vf, vi to vf. viங்கிறது இனிஷியல் வால்யூம், vfங்கிறது ஃபைனல் வால்யூம். இப்போ இங்க வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அது இன்டகிரேஷனுக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா ப்ரெஷர் வால்யூம் இது எல்லாமே ரிலேட்டட் இல்லையா, பை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மூலமா இது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ப்ரெஷரை வந்து நம்ம இன்டகிரேஷனை விட்டு இங்க வந்து வெளியே எடுக்க முடியாது இந்த கேஸ் பொறுத்தல பொதுவா. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த ப்ரெஷருங்கிறது இன்டகிரேஷனுக்குள்ளதான் இருக்கும். அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் வந்து நம்ம எழுதிட்டு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன்லாம் வந்து நம்ம பண்ண முடியும்.